இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக் கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். 1 யோவான் 5 அதிகாரம் 15 1912 ஆண்டு ஏப்ரல் மாதம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை இரவு நேரம் ஒரு வயதான அம்மா களைத்து போயிருந்தார்கள். ஆயினும் திடீரென அந்த அம்மாவின் உள்ளத்தில் ஜெபிக்க வேண்டும் என்றதொரு பாரம் உள் மனதில் ஏற்பட்டது. அவரது கணவருக்காக ஜெபிக்கும்படியாக இருதய பாரம் அந்த அம்மாவிற்கு உண்டானது. பல மணி நேரம் பாரத்தோடு ஜெபித்தார்கள். காலை 5 மணி வரை ஜெபித்துவிட்டு பின்னர் நன்றாக தூங்கிவிட்டார்கள். இந்த சமயத்தில் அவரது கணவர் டைட்டானிக் கப்பலில் பிரயாணம் செய்து கொண்டிருந்தார். அந்த கப்பல் உடைந்து அட்லாண்டிக் மகா சமுத்திரத்தில் மூழ்கி கொண்டிருந்தது. அந்த கப்பல் கடலில் மூழ்கிய போது அவர் ஒரு சுழலில் மாட்டிக்கொண்டார். அதே சுழல் மீண்டும் சுழன்று அவரை தண்ணீரின் மேல் மட்டத்திற்கு கொண்டு வந்த போது மிதந்து கொண்டிருந்த ஒரு படகை அவர் பிடித்துக் கொண்டார். அந்த படகில் ஏறி உயிர் தப்பினார். அப்பொழுது அதிகாலை நேரம் 5 மணி. அதே நேரத்தில் தான் அவரது மனைவியும் வீட்டில் தன் ஜெபத்தை முடித்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக இந்த உலகின் முன்னோடி விஞ்ஞானியான சர் ஐசக் நியூட்டன் அவர்கள் ஒரு ஜெபிக்கும் கிறிஸ்தவர். என்னுடைய ஆராய்ச்சி கூடத்தில் டெலஸ்கோப் மூலமாக இந்த அண்ட சராசரம் முழுவதையும் பல நாட்கள் நான் அலசி ஆராய்ந்து பார்த்தாலும் ஆண்டவரை காண முடியாது. ஆனால் நான் அரை மணி நேரம் முழங்காலில் நின்று நான் ஜெபிக்கும் போது எனது டெலஸ்கோப்பில் பார்க்க முடியாத ஆண்டவரை என் ஜெபத்தில் என் தேவன் அருகில் இருப்பதை நான் பார்க்க முடிகிறது என்று கூறினார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் ஜெபியுங்கள், இடைவிடாமல் ஜெபியுங்கள். பிரசங்கம் செய்து அழிந்து போனவர்கள் அநேகர் உண்டு, ஆனால் ஜெபித்து அழிந்து போனவர்கள் யாருமே கிடையாது. எனக்கு எவ்வளவு பழுவான வேலைகள் இருப்பினும் ஒவ்வொரு நாளும் 2 முதல் 3 மணி நேரம் ஜெபிக்காவிட்டால் எனக்கு எந்த வேலையும் ஓடாது என்றார் மார்ட்டின் லூத்தர். இந்த உலகத்தில் நடக்கும் எந்த ஊழியத்தையும் எந்த இயக்கத்தையும் நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் அந்த ஊழியத்தின் மிகப்பெரிய வெற்றிக்கு பின்னால் யாராவது ஒருவர் முழங்கால் படியிட்டு ஜெபித்துக் கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் என்று கூறினார் D.L. மூடி அவர்கள். ஆம் பிரியமானவர்களே, நம் தேவன் ஜெபத்தை கேட்கிறவர் என்ற நிச்சயத்தை நாம் பெற்றிருக்கிறோம். தாவீது சொல்லுகிறார், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார் என்று. மீகா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நானோவென்றால் கர்த்தரை நோக்கிக் கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருளுவார் என்று. கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டு அதற்கு பதிலளிக்கிறார் என்ற உறுதியுள்ள விசுவாசம் நமக்குள் தேவன் பேரில் ஒரு தனிப்பட்ட நம்பிக்கையை உண்டாக்கி ஜெபத்தில் நம் நம்பிக்கையை அதிகப்படுத்துகிறது. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியமாகும். ஜெபத்தின் ரகசியமாக அந்தரங்கத்தில் ஜெபிப்பதில் இருக்கிறது. ஆனால் அதன் வெற்றியோ வெளியரங்கமாக இருக்கிறது. கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்து விட்டார் என்பதற்கு அடையாளமாக நமக்குள் ஒரு உள்ளார்ந்த நிச்சயமும் சமாதானமும் உண்டாயிருக்கும். எனவே விடாப்பிடியாக ஜெபிப்போம், ஜெயம் பெறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா ஸ்தோத்திர, ஆபத்துகள் நிறைந்த உலகத்திலே ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திர, இந்த கடைசி காலங்களிலே நாங்கள் அப்பா ஜெபித்து ஜெயம் பெறக்கூடிய ஆண்டவரே கிருபை நீர் கொடுப்பீராக ராஜா. உம்முடைய சித்தத்தின்படி கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக ராஜா. கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்லி இருக்கிற தகப்பனே, அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்தில் எல்லாவற்றையும் கேட்டு ஆண்டவரை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபைகளை கொடும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.